இருக்காரு அவர்கிட்ட கேட்கலாம். இப்ப தமிழக முதலமைச்சர் இந்த சற்று முன் செய்தியாளர் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும், அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அவங்க அவசர சட்டம் போட்டது கொட்டா போட்டு போறாங்க. அதை பத்தி நாங்கள் கவலைப்படல. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் கேட்கிற கோரிக்கை ஆண்டுதோறும் நிரந்தர ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும். இப்போ அவசர சட்டம் போட்டு இடைக்காலத்தில் பீட்டா அமைப்பு கேஸ் போட்டால் அது செல்லுபடி ஆச்சுன்னா இடைக்காலத்தை அடிச்சிட்டே ஆடுவாங்கண்ணா. நான் எங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கான ஒரு முடிவு இல்லாமல் தமிழர் உணர்வுக்கான ஒரு போராட்டமாக அமைஞ்சிருக்காது. எங்களுக்கு ஆண்டுதோறும் வருடந்தோறும் தடையில்லாமல் ஜல்லிக்கட்டு நடத்தணும். அதற்காகத்தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் மாணவர்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்றும் திரண்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் எல்லா இங்கே மட்டும் இல்லை, எங்கெங்கே போராட்டம் பண்ணுறாங்களோ அங்கே இருக்க மாணவர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறது இதுதான். எந்த கோரிக்கையும் இல்லை. ஆண்டுதோறும் நிரந்தர ஜல்லிக்கட்டு வேணும், தடையில்லா ஜல்லிக்கட்டு வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா அடுத்து பொன்குமாருக்கு அவர்கிட்ட கேட்கலாம். இந்த பார்வையை முதலமைச்சர் அறிவிப்பு இப்படி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த கோரிக்கையை அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கிறீங்களா? இந்த ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் எழுச்சியானது ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த போராட்டமாக இருக்கிறது. இது யாருன்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் போராட்டம் கிடையாது, அதாவது பிரபலங்களின் போராட்டம் கிடையாது. ஒட்டுமொத்த உலக தமிழர்களின், இளைஞர்களின், மாணவர்களின், பெண்களின் போராட்டம். ஆகவே இந்த போராட்டமானது இவ்வளவு மாபெரும் எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது. அதாவது தமிழக வரலாற்றில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய மாபெரும் எழுச்சி போராட்டம் இந்த போராட்டமானது வரலாற்று சிறப்பு மிகுந்தது. இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக முதல்வர் திரு OPS அவர்கள் டெல்லிக்கு சென்று பாரத பிரதமரை சந்தித்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களில் அவசர சட்டம் இயற்றப்படும் என்று காலையில் பதிவு செய்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றி. ஓரிரு நாட்கள் கிடையாது, 5-6 நாட்கள் கூட நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்திலே எந்த ஒரு அவசர சட்டமாக இருந்தாலும் சரி, நிரந்தர தீர்வு ஜல்லிக்கட்டுக்கு வேண்டும். நிபந்தனை இல்லாத ஒரு ஜல்லிக்கட்டு மாடுகிறது எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் ஆண்டுதோறும் தமிழகத்தில் எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு தமிழக அரசும் மத்திய அரசாங்கமும் மதிப்பிற்குரிய தமிழக ஆளுநரும் பாரத குடியரசுத் தலைவரும் தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இந்த போராட்டமானது கடந்த 5 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான இளைஞர்கள், அலங்காநல்லூர் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களில் மட்டும் கிடையாது, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த தமிழன் இருக்கிறானோ அங்கெல்லாம் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த போராட்டமானது மாபெரும் எழுச்சியை பெற்றிருக்கிறது. நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், அவசர சட்டம் வேண்டாம், நிரந்தர தீர்வு கொண்டு வாருங்கள். ஜல்லிக்கட்டுக்கு இருக்கக்கூடிய தடையை நிரந்தரமாக நீக்குங்கள். ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த இளைஞர்களின் சார்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். எங்களுடைய கோரிக்கையை தயவு செய்து செவிசாயுங்கள். மாணவர்களின், இளைஞர்களின் போராட்டத்திற்கு தயவு செய்து மதிப்பளியுங்கள் என்று கூறி ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடைபெறும் வரை இந்த போராட்டமானது காந்திய வழியிலே, அறவழியிலே தொடரும் தொடரும் தொடரும். நீங்க 5 நாட்களாக போராட்டம் நடத்துறீங்க. இந்த மாணவர்கள் நீங்க மதுரையிலிருந்து இவர்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்துறீங்க. இந்த 5 நாட்கள்ல போராட்டத்தின் முடிவில் அவர்கள் அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் அப்படின்னு முதல்வர் கொடுத்திருக்காரு. அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். இந்த அரசு அதிகாரிகள் போய் அமைச்சர்களை சந்திக்கிறாங்க. அமைச்சர் துறையிலிருந்து பிரதமருக்கு, குடியரசுத் தலைவருக்கு போய் ஆளுநர் ஓரிரு நாட்கள் அவசர சட்டம் பிறப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலை இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? முதல்வருடைய இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்தமான இளைஞர்களின் போராட்டத்திற்கு மதிப்பளித்து முதல்வர் அவர்கள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம். எங்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து எவ்வளவு வேகமாக அவசர சட்டம் பிறப்பித்து வாடிவாசலிருந்து காளைகளை அவிழ்த்து விட ஆவணம் செய்ய முடியுமா அவ்வளவு சீக்கிரமாக இந்த வேலையை செய்யணும். மேலும் நிரந்தரமாக இது போன்ற தனியார் அமைப்புகள் இனிமேல் நம் தமிழகத்தை, கலாச்சாரத்தை கலைக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தனியார் அமைப்புகளும் இது போன்ற கலாச்சாரங்களை தடுக்க முடியாத அளவிற்கு நிரந்தரமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும். மேலும் அரசாங்கத்திற்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்றால், ஜல்லிக்கட்டு நடைபெறும் வேண்டியது முக்கியம். அதே நேரத்தில் இந்த மாடுகளை காக்க அரசு கொள்கை முடிவும் எடுக்க வேண்டும். நாட்டு மாடுகளை காக்க மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் ஜல்லிக்கட்டும் நடத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் முதலமைச்சரோட அறிவிப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு வரவேற்கத்தக்கது சார். ஆனால் கூடிய விரைவில் மிகச்சிறந்த ஒரு நிரந்தர சட்டம், அவசர சட்டம் இல்லாமல் நிரந்தர சட்டம் எங்களுக்கு தேவை. அதுதான் எங்களுடைய உரிமை. இது எங்களுடைய அலங்காநல்லூரில் இது பாரம்பரியமாக 3000 ஆண்டு காலமாக நம்மளுடைய தமிழ் மக்களும் அனைவரும் வாழ்ந்து வருகிறோம். எங்களுடைய இந்த கோரிக்கை இன்று பீட்டா, முக்கியமாக குறிப்பாக பீட்டா அமைப்புக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு சிறு தலைமுறை, பிறந்த குழந்தை வரையிலும் இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டதற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.